ஸ்ரீலங்கால ஒரு கிராமத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வாழ்ற ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனா அந்த வாழ்க்கையை கூட அவங்கள நிம்மதியா வாழ விடாம அவங்கள அந்த ஊரை விட்டே துரத்தணும்னு நினைக்கிற சில அதிகாரிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்போ என்ன நடக்கும்னே தெரியாம பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கிராம மக்கள். இந்துக்களுக்கு முகலாயர் கொடுத்த கஷ்டங்களை தாங்க முடியாம ஜீஜாபாயி தன்னோட மகன் சிவாஜிக்கு எதிரிகளோட வித்தைகளை கத்து கொடுத்து வீராதி வீரர்களோட கதைகளெல்லாம் சொல்லி அவனை ஒரு மா வீரனா செதுக்கி எதிரிகள் கிட்ட யுத்தம் செய்ய வச்சாங்க. அந்த சமயத்துல முகலாயரோட சேனாதிபதி அப்சல் கான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா 7 அடி உயரம் இருப்பான். அப்படியே பார்க்க ராட்சசம் மாதிரி இருந்தானாம். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தனால சிவாஜிய எதுவுமே பண்ண முடியல. அப்ப அவன் தந்திரம் பண்ணி நட்பா இருக்கலான்னு சொல்லி சிவாஜியை கூப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகமாடி சிவாஜி முதுகுல கத்தியால குத்திட்டான். அப்படின்னா சிவாஜி செத்து போயிட்டாராமா? இல்லப்பா, சிவாஜி அழிக்கவே முடியாத ஒரு கவசத்தை போட்டிருந்தான். அப்புறம் சிவாஜி தான் போட்டிருந்த இரும்பு நகத்தால அப்சல் கானோட இதயத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. ஒரு ராட்சசங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டாருங்கிறதுக்காக ஜனங்கள்லாம் சிவாஜிய பார்த்து சத்ரபதி வாழ்க சத்ரபதி வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. சத்ரபதினா என்னம்மா? தனக்காக வாழ்றவன் ஒரு சாதாரண மனுஷன். மத்தவங்களுக்காக தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ற ஒரு தியாகி தான் சத்ரபதி. அப்புறம் என்னாச்சு சொல்லுமா? கடவுள் ஆசீர்வாதத்தால சிவாஜி தன்னோட அன்பான தாய்க்கு பெருசா ஒரு கோட்டை கட்டி தங்கத்தால ஒரு ஊஞ்சல் செஞ்சு தாய ராணி மாதிரி பாத்துக்கிட்டான். நான் படிச்சு பெரியவனானதும் உனக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கறேம்மா. உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம உன்னை மகாராணி மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா. கண்ணா, நீ ரொம்ப பெரிய ஆளா வருவப்பா. நீ என்னடா எங்க அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்கிறது? போய் உங்க அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்கோ. என்னடா பேசுற நீ? நீ பேசாம இருமா. ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமே. அப்படின்னா நான் தான் உங்க பையன், அவன் அவங்க அம்மாவோட பையன். தப்புப்பா. ராமலட்சுமணன் கூட ஒரே வயித்துல பிறந்த பிள்ளைங்க இல்ல. ஆனா அண்ணன் தம்பிங்கன்னு வந்துட்டா இப்பவும் ஜனங்க அவங்க பேரை தான் சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா என்னால அது தாங்க முடியாது. அது எனக்கு சாவை விட ஒரு பெரிய தண்டனைப்பா. அம்மா அம்மா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லம்மா. உனக்கு பிடிக்குமேனு ஜோடி மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்கம்மா. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு என்னை விட உனக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. எங்கிருந்து வாங்கிட்டு வந்த? அம்மா, சத்யா மாமா தோட்டத்துல இருந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்கான். உண்மையாடா? இல்லம்மா, போய் சொல்றாமா. ஸ்கூல்ல சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிட்டா. நீ வேணா சத்தியம் பண்ண சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்லு. அப்படின்னா திருநியா? திருநியாடா? திருநியா? திருநியா? நீ ஒரு பெரிய ஆளாவேன்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, போடா. சத்யாண்ணா. என்னம்மா? சத்யாண்ணா, என் பையன் உங்க தோட்டத்துல இருந்து 2 மாங்காவை திருடி கொண்டு வந்துட்டானா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கண்ணா. ஐயோ தெரியுமா, 2 மாங்காய் வேணும்னு கேட்டா நான் தான் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். சும்மா வாங்கிட்டு போக மாட்டேன், கொஞ்சமாவது பணம் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவேன்னு சொன்னேன்.
இன்னும் 4 எடுத்துட்டு போடான்னு சொன்னதுக்கு இந்த ஜோடி மாங்காய் வந்து நானும் என் தம்பி மாதிரின்னு இந்த மாதிரி இருந்தா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்தான். நீ என்னக்கா இப்படி சொல்லிட்ட? சிவா, சிவா, எங்கப்பா இருக்க நீ? சிவா, சிவா, ஏண்டா உண்மையை சொல்லாம மறைச்ச? சத்தியம் பண்ணுன்னு சொன்னப்ப கூட சொல்லலையேடா. ஏண்டா? சத்தியம் பண்ணா ஒரு பேச்சு, சத்தியம் பண்ணலனா ஒரு பேச்சு. நான் எப்பவும் பேச மாட்டேமா. எனக்கு தெரியும்பா. வா வீட்டுக்கு போலாம். எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டுமாமா? படுத்துக்கப்பா. கிராமத்துல இருக்கிற யாருமே தூங்கல. அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால அந்த கிராமத்தையே எரிச்சிட்டாங்க. அம்மா, அங்க போகாதீங்க. சீக்கிரம் வாங்கம்மா. ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஐயோ, என் புள்ள, என் புள்ள. ஐயோ, சிவா. அம்மா, நீ வந்துருங்க. அம்மா, அம்மா. ஐயோ, என் புள்ள சிவா. என் பேரு பத்ரா. சிவாஜி. பாஜிராவ் சார், உங்க சைட்ல இருந்து 2000 பேர் இருக்காங்க. என்ன ஏதாவது கொஞ்சம் கவனிக்கலாமே? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் வேற நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க யாரையும் எங்க நாட்டுல நாங்க சேர்த்துக்கவே கூடாது. ஆனா எங்க பாஜிராவ் சார் உங்க மேல நிறைய கருணை காட்டுறாரு. நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு அவர் போடுறத சாப்பிட்டுட்டு வாழ்ற வழியை பாருங்க. வெத்து பேப்பர்ல சைன் போட சொல்ற? என்னால போட முடியாது. எங்களுக்கு அறிவு இருக்குது. நாங்களும் கொஞ்சம் நெஞ்சம் படிச்சிருக்கோம். போன்னு சொன்னா வேற இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துக்குவோம். ஆனா கையெழுத்தெல்லாம் போட முடியாது. பாத்தீங்கல்ல, பஞ்ச பழிக்க வந்த உங்களுக்கு எவ்வளவு திமிருனா, இந்த ஊரையே ஆடுறவன் நானு. எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், சாவடிச்சிடுவேன். இந்த ஷிப்ல எல்லாம் சரக்கு ஏத்துறது இறக்குறது தான் என் பிசினஸ். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க.
ஏன் சரக்கு கடலுக்குள்ள இருக்கும்போது தான் நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி மீன் பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு இல்லீகல் பிசினஸ். இந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணும்போது கேங் வார் கூட நடக்கலாம். போலீஸ்காரங்க கூடயும் அப்புறம் ரவுடிங்க கூடயும். எவனாவது ஒருத்தன் ஒருவேளை போலீஸ்காரனுங்களுக்கு பயந்து சரக்கு எடுக்காம வந்தா அங்க போக வேண்டிய உயிர் இங்க போயிடும். சம்ஜ? இந்நேரம் அவன் செத்துருப்பானா இல்ல உயிரோட இருப்பானா? எவ்வளவு நேரம்லாம் தாக்கு பிடிக்க மாட்டானே. அண்ணா இந்நேரம் அவன் செத்துருப்பானே. அப்படின்னா பந்தயமா? நான் 1000 ரூபா கட்டுறேன். நான் 500 ரூபா கட்டுறேன். அப்ப அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். என்னோட பெட்டு 4000. ஏய் தூக்குடா. அவன் உயிரோட தான் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் உடம்பு திமிங்கலத்தை விட ஸ்ட்ராங்கு. ஷிப்பில் சரக்கு வந்திருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சது. நாங்க வரதுக்குள்ள சரக்க காணோம். இந்த இடத்துல திருட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படிரா காணாம போச்சு? டேய் சூப்பர்ரா. இன்னொரு பெட்டு. இன்னொரு தடவை இவனை கடல்ல இறக்கி விட்டா அந்த சுறா இவனோட தலைய சாப்பிடுதா இல்ல காலை சாப்பிடுதான்னு பார்க்கலாமா? பசியோட வரும்போது காலை தானே முதல்ல தின்னோம். டேய் லூசு பயல, அந்த சுறாக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இவனோட கிளாமர் முகத்தை பார்த்து இவன் தலைய தாண்டா முதல்ல சாப்பிடும். டேய் சுமாரா, அவனே சொல்லுவான். சொல்லு சொல்றா சொல்லு. என்ன இப்படியே விட்டுடு, நான் உங்களை உயிரோட விட்டுறேன். கட்ட ஊத்துட்டேன்னா திமிங்கலத்துக்கு உங்களை இரையாக்கிடுவேன். டேய் ரத்த வாசனைக்கு அந்த மீன் உன்னை கண்டிப்பா சாப்பிட்றோம். இன்னைக்கு உன் சாவு கன்ஃபார்ம். டேய் கீழே இறக்கடா. வேண்டாம். செத்தாண்டா, தூக்குடா. டேய் அவன் செத்திருந்தா இந்நேரத்துக்கு பாடி வெளியே வந்திருக்கணும்டா. ஆனா இன்னும் வரவே இல்லை.
அப்பா ஒரு வழியா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நல்லா இருக்கேடா. என்ன சத்யாண்ணே, எனக்கு எதுவும் இல்லையா? இது ரெண்டுத்துல எது வேணும்? எதையாவது கூட. சரி இது ஓகே. வச்சுக்க. என்ன சிவா, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைண்ணே. பிரச்சனை வர்றதுக்கு நம்ம ஆளுன்னா சாதாரண ஆளா? சத்ரபதி சிவாஜி. என்னடா இது, நம்ம சிவாவோட உனக்கு தான் அடி அதிகமா விழுந்திருக்க போல இருக்கு. அட இந்த விஷயத்தை விட்டு தள்ளன. சப்ப மேட்ரு. சிவாவை அந்த சுறாவுக்கு இறக்கி இருப்பாங்கண்ணே. அப்படியா? சுறா மீன் ஒன்ன சாப்பிடட்டும்னு தூக்கி போட்டுட்டாங்களா? அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்த ராசா? அத நான் சொல்றேன். அந்த சுறா ஆம்பளை இல்ல, பொம்பளை. பொம்பளை மீனா இருந்தா என்ன பண்ண சொல்லு? என்ன பண்ணாது? நம்ம சிவாவை பார்த்த உடனே வெக்கப்பட்டு மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ரைட்ல இருந்து லெஃப்ட்னு பாக்குறதுக்கே அந்த சுறாவுக்கு நேரம் சரியா போயிடும். இதுல சாப்பிடுறதுக்கு அந்த சுறாவுக்கு நேரம் எங்க இருந்துச்சு? அந்த சுறா கூட சிவாவை பார்த்து மயங்கி போயிடுச்சா? ஏய், கண்ணால பார்த்தாலே கடல்ல இருக்கிற எல்லா அலைகளும் பொங்கி பொங்கி வந்துரும். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பரதேசி பண்ணாட கேப் மாதிரி உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஓ, செட் ஆவான்னு பார்த்தா அடிச்சிட்டு போற. ஐயோ, ஆய் செல்லம்மா, நல்லா இருக்கியா? நாங்க ஜெயிச்சிட்டோம். நான் தாத்தா எப்படி இருக்க? என்னம்மா இன்னும் ஸ்கூல் போகல? நீங்க எல்லாம் நல்லபடியா திரும்ப வரணும்னு பிள்ளையார் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். எவ்வளவு பேர் கண்ணு பட்டிருக்குமோ என்னமோ. இருங்க திருஷ்டி சுத்துறேன். சுத்துமா சுத்து. எங்களை மாதிரி வீராதி வீரர்களுக்கு திருஷ்டி சுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் திருஷ்டி எடுக்க போறது தப்பிச்சு ஓடி வந்தவங்களுக்கு எல்லாம் இல்ல, காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவருக்கு. அண்ணா துப்புனா. சொந்த அண்ணனையே கண்டுக்கல, இவனை போய் என்னண்ணா இப்படி சொல்லிட்டாரு? எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கூட பிறந்த அண்ணன் நீதானே. சேச்சே, அவ அப்படி சொல்லலமா. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கடா. ஹாய் சத்யானா. சத்யானா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கண்ணே. டேய் சூர்யா. சத்யானா ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுங்க. எத்தனை? ஏன்னா எத்தனைலாம் கேட்டுட்டு இருக்க? சிவா அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீயை போடு, மத்தவங்களுக்கு எல்லாம் சாதா டீ போடுனே. ஏய், இந்த பொடி எனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. இவன்லாம் நம்மள பேசி கலாய்க்கிறான் பாரு. எல்லாம் இவன் குடுக்குற இடம் தான். ஏய் சத்யானா, அந்த ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. வாய்க்கு ருசியா 2 வடை கொண்டு வந்து குடுக்கலாம்ல? வொர்க் அவுட் ஆகாத பத்ரா. இங்க செய்யறதெல்லாம் இவனே தின்னு தீத்துறான். நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் நானா சாப்பிட்டு தீக்கிறேன். நல்லா சொல்றப்போ உன்னெல்லாம். டேய், காலைல இருந்து ஒரே வேலையை எவ்வளவு நேரம் செய்வேன்? வேற ஏதாவது செய்யடா. எப்ப பாரு என்னைய குறை சொல்ல. போடாங்க. எங்க அம்மாக்கு 2 இட்லி ஒரு வடை எடுத்துட்டு போறேன். மிச்சம்லாம் அங்கதான் இருக்கு, பாத்துக்கோ. எங்கடா போற? நான் இங்க பாரு, டைம்னா டைம். காலைல 6ல இருந்து 9 கரிகாலன் டியூட்டி, 9ல இருந்து 12 வரைக்கும் உன் டியூட்டி, 12ல இருந்து 3 வரைக்கும் எங்க அம்மாவை பாத்துக்கிற டியூட்டி. நீ என்ன பெரிய ஆபீசரா? நீ குடுக்கற சம்பளத்துக்கு நான் செய்யற வேலையே அதிகம். ஏதாவது சொன்ன கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய் சொல்றது எதுவும் கேட்காத ஒரு குட்டி சாதாரண கூடயே வச்சிருக்கேன். ஏமா உள்ள இருந்து வெளியில வந்த? சூர்யா விழுந்திருந்தா பாத்து உட்காரு. உள்ள தனியா உட்கார்ந்திருந்தா ஒரு மாதிரியா இருக்குப்பா, அதனாலதான் சும்மா வெளியில வந்த. என்ன உள்ள உட்கார்ந்தா ஒரு மாதிரி இருக்கு? உன்னை பேசாம உள்ளதானே உட்கார சொல்லியிருக்கேன். வெளியில வரேன்னு சொல்லி கீழே விழுந்து ஒருவேளை அடிபட்டுச்சுன்னா? சிவா, சிவா, என்னாச்சுப்பா? உங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்க அம்மாவை நீ பாப்ப. தைரியமா இரு, தைரியத்தை விட்டுறாத. நீயே இப்படி கலங்கிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்றது?
அந்த ஜாஃபர் கான் எனக்கு ஃபோன் பண்ணா. இந்த வாட்டி எலெக்ஷன்ல அந்த எம்எல்ஏ சீட் எனக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த ஊரே இனிமேல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. இங்க பாரு, இன்னொரு 6 மாசம், அதாவது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இந்த இல்லீகல் பிசினஸ் சப் பந்த் கர்தாலோ. சரிங்கண்ணா, சரி. சுனோ, எந்த ஒரு பிரச்சனையும் என்கிட்ட வரக்கூடாது. வராதுண்ணா. ஓர் தேக்கோ, இது எல்லாத்தையும் பந்த் பண்ணிடு. இந்த ஆபீஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேண்ணா. வாடி, சும்மா அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உடம்பெல்லாம் வலிக்குது, வந்து மசாஜ் பண்ணு. அட வாடி. ஏய், அவன் கேக்குற பணத்தை கொடுத்து அனுப்புடா. ஏய், என்னடா ஏதோ கடல்ல சுறா கிட்டே சண்டை போட்டுட்டு வந்தியாமா? சண்டை போட்டு தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா செத்துருப்படா. ஒருவேளை சரக்க விட்டுட்டு வந்திருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். ஏய், என்னடி அங்க பார்வை, அழுத்தடி. 2 வருஷமா இதே சம்பளம் தானா? கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம்ல. எதுக்குடா? அது வந்து என் தங்கச்சி பெரியவளாயிட்டாளா? இல்ல, ஆயிட்டானா சொல்லு, வரேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நேத்து தான் உன் தங்கச்சிய பார்த்தேன். உன் தங்கச்சி தங்க சிலை மாதிரி இருக்கா. ஒழுங்கா அழுத்து. என்னடா கையில சவுண்ட்லாம் வருது? உன் கண்ணெல்லாம் செவந்திருக்க. உனக்கு சாகணும்னு ஆசை வந்துருச்சாடா? ஏய், என்னடா உன் மனசுல என்ன பெரிய வீரன் நினைப்பா? அண்ணன் சொல்றதை கேட்கல? கிளம்புடா, கிளம்புடா. டேய், நீங்களும் கிளம்புங்கடா. ஏய், என்ன கடல்ல இருக்க மீன் நினைச்சியா? இந்த ஊருக்கே சிங்கண்டா. கோரவலைய கடிச்சு அப்படி துப்பிடுவேன். நீ எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவன் கண்ணுல துளி கூட பயமே தெரியல. ஆம்பளனா கண்ணையே இருக்கிற நெருப்பா இருக்கணும்யா. இல்ல ஆமா, இவர் பெரிய வீரன் சூரன் பாரு. அந்த கரிகாலன் போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறான். ஏன் எங்க யாருக்கும் மல்லு கட்டி நிக்க தெரியாதா? இப்ப இவன் யாருக்கிட்ட முறைச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா? கரிகாலன். ஊரே அவனை பார்த்தா நடுங்கும். அவன்கிட்ட வச்சுக்கிட்டா அவன் நம்மள மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். புரியுதா? எவ்வளவு கோபமா இருந்தாலும் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். புடி. அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கணுமா? டேய், நாயை விட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம. நாயா இருந்தாலும் சரி, நரியா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னா அவன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு? உயிரோட இருக்கிற வரைக்கும். ஸ்ரீலங்கால இருந்து இந்த உயிரை காப்பாத்திட்டு வந்தது இவங்கிட்ட இங்க சாகுறதுக்கா? ஏய், கிளம்புங்கடா. What happened? அங்க பாருடி. ஹலோ, ஒரு பொண்ணு தனியா இருக்கானா? நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன லுக்கு விடுற? Hey, why are you so dull, yeah? What happened?
சார் எங்க அம்மா பத்தி தான் தெரிஞ்சுதா? அட போங்க சார், உங்க அம்மாவை பத்தி எந்த விவரமும் கிடைக்கல. நீங்க இப்படி வாரம் வந்து என் உயிரெடுத்த என்ன அர்த்தம்? ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எங்கெங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த டீடைல்ஸ்ல கலெக்ட் பண்ணணும்ல. யோ, நீ கேட்டப்பெல்லாம் கொடுத்து பாக்கெட்டே காலி ஆயிடுச்சு. இப்ப என்னடானா கன்னியாகுமரி சென்னைன்னு கதை விட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, இந்த வேலையில இதுக்கப்புறம் என்னோடது இல்ல. என் டேபிளுக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவகிட்ட போய் புதுசா ஒரு அப்ளிகேஷனை கொடுங்க, அவ தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பா. போங்கயா. ஹலோ என்னடி நேத்துல இருந்து நீ அவனே நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு பிடிச்சு போச்சா அவனை? சேச்சே, அப்படி இல்லடி. ஏதோ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தானேன்னு கொஞ்சம் பிடிச்சிருக்க. அது அவன் யாரு, எங்க இருக்கா, எதுவுமே தெரியல. இங்க பாரு சிவா, உன்ன மாதிரிலாம் சாஃப்டா இருந்தா எந்த வேலையும் நடக்காது. நீ பேசாம வா, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, அவனுக்கும் ஊன் நினைப்பாவே இருந்திருக்கணும். அதனாலதான் ஆபீஸ்க்கே தேடி வந்துட்டான். என்ன வேணும்? இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம். என்னடி இது, டைரக்டா ஆபீஸ்க்கே வந்து லவ் லெட்டர் கொடுக்குறான். என்ன இதெல்லாம்? இது ஆபீஸ், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாரு, இந்த காலத்துல ஃப்ரீயா எந்த வேலையும் நடக்கவே நடக்காது. ஃப்ரீயா வேணாண்டா, எவ்வளவு பணம் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ரொம்ப ஃபாஸ்டா இருக்காண்டி. புரோக்கர் மாதிரி டைரக்டா மேட்ருக்கே வந்துட்டான். ஏய், உதயகுமார் ஏன் நிறுத்த சொல்றீங்க? நீங்க இல்லனா இந்த கட்சி எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்? அதெல்லாம் பரவாயில்ல, விடியா. இங்க பாருங்க, நீங்க வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், அது இருக்கட்டும். ஏன் புது ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும்? யார் அந்த பாஜிரா? நம்ம கட்சிக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்? இவன் யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்கான்? இவன் இந்த ஊருக்காரனா? இவன் முகத்துல கொஞ்சமாவது நம்ம தமிழ்நாட்டு கலை தெரியுதாயா? ஒருவேளை இந்த மண்ணில் இவனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம செருப்படுத்து நம்ம தலையில பட்டு நாமளே அடிச்சுக்கிறோம்னு அர்த்தம். என்னையா சொல்றீங்க? என்னடா சொன்ன? என்ன காரியம் பண்ணிட்ட பாஜிராணியே? அவன் தான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அவனை இப்படி அடிச்சிட்டியே. ஒருவேளை அதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அப்போ என்னையும் அடிச்சிருவியா நீயே? என் சிசினியும் அடிச்சிட்டேன், என்னையும் அடிச்சிட்டேன். அத கண்ணால பாத்துருக்காரு நம்ம கட்சி தலைவர். அவர் இங்க இருந்து டெல்லிக்கு போனதும் பாஜிரான்னு ஒரு முட்டா பையன், கிறுக்கு பையன், அந்த மாதிரி ஒருத்தனுக்கு நான் போஸ்டிங் கொடுக்கணுமான்னு பிரச்சனை பண்ணா அவரையும் அடிப்பியா? அடிப்பேன். मुझे भी मारेगा? ரவுடிசமும் அரசியலும் ரெண்டும் ஒண்ணு இல்ல கண்ணா. ஏன் பாஜிரா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? சார் 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 அவன் ஒரு சின்ன பையன் சார். அவன் உடம்புல இளரத்தை ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிருங்க சார். அரே சோப், என்ன பேசிட்டு இருக்க? அவன் அடிச்சானா நான் வாங்கிட்டு இருக்கணுமா? நான் அவனுக்கு யாருன்னு காட்டுறேன். அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்ல, கட்சியில ஒரு சின்ன பதவி கூட கொடுக்க விட மாட்டேன். முடிஞ்சது, உன் கதை முடிஞ்சது. உன்னோட அரசியல் கனவை குழி தோண்டி புதைச்சாச்சு. கதை முடிஞ்சுதா? பாஜிரா பேசுறேன். அந்த பத்மாஷ் ஜாஃபர் கான் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல அவன் ஃபேமிலியோட டெல்லிக்கு போயிட்டு இருக்கான். தமிழ்நாட தாண்ட கூடாது. அனுப்பி இருக்க பாரு.
பாத்தீங்களா? கொணக்கும்ல எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. யா அல்லாஹ். பிரிண்ட் பண்ணது தப்பாயிடுச்சு. கொலை பண்ணது கொலைகாரங்க இல்ல, என் தம்பி राजकुमार। मिनिस्टर सर, आपने जो बोला था सही था। राज किया, राउडिज्म அது ஒரே ஆளுதான். நான் கேட்டதை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துட்றேன். ஏங்க ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க ஷோ யோ யாரியா நீ? கீழே இறங்கு. சல் பேசாலே சல் சல். பேசாம வாயை மூடிட்டு உட்காரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கன்னு நீ திமிர்ல ஆடுறியா? கத்தி கட்டி மிரட்டினா மட்டும் நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க வைப்பேன். வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நல்ல பொண்ணுங்க யாரும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ச்சே, இவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சோம் வேணான்னு சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சீப்பா பேசுறீங்க. ஏய், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. ஏய், சரி பணம் வாங்கிக்காம வேலையை முடிச்சு தொலை. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீ ஒத்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சரி, அப்ப நாளைக்கு பண்ணிடுறியா? நாளைக்கா? 12 வருஷமா ஒரு பைத்திய மாதிரி உங்க ஆபீஸே நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஆனா யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு பொண்ணா இருந்து நீயாவது இதை புரிஞ்சுப்ப நான் நினைச்சேன். 15 நாள் ஆச்சு நான் அப்ளிகேஷன் கொடுத்து. உனக்கு ஞாபகமே இல்லையா? அப்போ நீங்க அன்னைக்கு கொடுத்தது அப்ளிகேஷனா? அப்படின்னா நீ அதை பார்க்கவே இல்லையா? ஐம் சாரி. நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது லஞ்சமா? வேற என்ன நினைச்ச? நான் என்னமோ நினைச்சிட்டேன், விடுங்க. ஆமா, அப்ளிகேஷன்ல என்ன இருக்கு? உங்க அப்ளிகேஷன் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க, ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்திருக்கிறவங்கல்ல ராஜலட்சுமிங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிசி ஆஃபீஸ்ல இருந்தும் அந்த பேர்ல உள்ளவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதுல உங்க அம்மா யாருன்னு பாருங்க. அம்மா, அட்ரஸ் இருக்கான்னு பாருங்க சீக்கிரம். இதுல பிரசன்ட் அட்ரஸ் இல்ல, பட் கண்டிப்பா அவங்க இந்தியால தான் இருக்காங்க. அம்மா போட்டோ கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? எங்க அண்ணன் பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர போறான் தெரியுமா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ரெட் சிக்னல் எல்லாரும் பாத்துக்கோங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. மிஸ் பண்ணிட்டா வருத்தப்படுவீங்க. டான் டான் டான்.
ஏய் டிஸ்கவுண்ட் ஒயிட் பிகம் ரெட் எல்லாரும் பாத்துக்கோங்க ஃப்ரீ ஷோ ஃப்ரீ ஷோ ஃப்ரீ ஷோ அண்ணா கண்டிப்பாடா வாடா அண்ணா அண்ணா அது என்னாச்சுமா? பஸ்ல வரும்போது ஒருத்தன் என் மேல இங்க ஊத்திட்டான்னா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் முதல்ல தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா. டி நகர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சாப்பா? யார் அவன்? அம்மா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். ஆமா சார் 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 விட்டுருங்க சார் 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 விட்டுருங்க சார். ஐயோ எங்க போச்சு? என்னடா என்னாச்சு? அம்மா போட்டோ காணும்டா. என்னடா என்னாச்சு? அம்மா போட்டோ எங்க போச்சுன்னு தெரியல. அம்மா போட்டோ காணாம போயிடுச்சா? சரி சரி பஸ்ல இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிவா, பஸ்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, அம்மா போட்டோ இல்லடா. என் தலையெழுத்த பாத்தியாடா? அம்மா போட்டோ வச்சுக்க கூட எனக்கு கொடுப்பணும் இல்ல. உன்னோட அம்மா இல்லடா, என்னோட அம்மா. எனக்கு மட்டும்தான் அம்மா. டேய், இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா அசோக், மொட்டை அடிச்சிருக்க? இன்னைக்கு அண்ணன் செத்த நாள் இல்லம்மா. அண்ணனோ அப்பாவுக்கு சமமானவர்ல, அதுக்கு தான்மா மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன். காசியோட கங்கா தீர்த்தம். பத்திரம்பா. டேய் சிவாஜி, நீ செத்து 12 வருஷம் ஆகியும் கூட அம்மாவோட மனசுல இருந்து இன்னும் நீங்காம இருக்க. இந்த தடவை நான் உன்னை எப்படியும் கொல்லாம உயிரோட விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் அம்மாவை பார்க்க விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ அனாதைதான். நீ என் கையால சாகிறது கண்டிப்பா உறுதிதான்டா. ஏய் ஏய் கொல்லுவேன், உன்னை கண்டிப்பா கொல்லுவேண்டா. என்னப்பா பண்றது? கலெக்டர் ஆபீஸ் வருதுடா. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. இங்க வெங்கட் லட்சுமிங்கிறது யாரு? எதுக்குமா? என்னாச்சு? துபாயில இருக்க இவங்க அண்ணன் இந்த அட்ரஸ்ல இருக்கவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. சோ எங்க ஆபீஸ் மூலமா இவரை அங்க அனுப்ப போறோம். ஓஹோ, நம்ம சூர்யா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு. எங்களுக்காக உயிரை கொடுக்குற என் அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியாம இத்தனை வருஷம் இவன் சம்பாதியத்துல வாழ்ந்துட்டோம். நல்ல செய்தி கொண்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா.
அது என்னோட கடமைம்மா. நாளைக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருங்க. எல்லாம் சரிதான், ஆனா அந்த கரிகாலம் விடணுமே. உண்மைதான், அவன் நம்மளை இப்படியே அடிமையாக்கி சாவடிச்சிருவான். கரெக்ட், நம்மளை எங்கேயும் போகவும் விட மாட்டான். எல்லாம் எங்க தலையெழுத்து. நாங்க இப்படிதான் வாழணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. கரிகாலன்னு நான் ஒத்துக்க வைக்கிறேன். நிஜமாவா? நிஜமா உன்னால முடியுமாப்பா? சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணா ஒரு பேச்சு, சத்தியம் பண்ணலனா ஒரு பேச்சு. நான் எப்பவும் பேச மாட்டேன். ஒத்துக்க வைக்கிறேன். அவன் என் காலை அழுத்தி விடுவான், அப்படியே உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவான். அவன் ஊருக்கு போயிட்டா இந்த வேலைலாம் யாரடா செய்வா? நீ செய்வியா? நீ செய்வியாடா? என்னடா சொல்லு, செய்வியா? ஆஹா, கையெல்லாம் நல்லா தான் அழுத்துற. காலை அவன்கிட்ட அழுத்துவான். ஓஹோ, பார்க்கறதுக்கு நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க. பொண்ணா மட்டும் பிறந்து இருந்த பர்மனண்டா உன்னை வச்சுப்பண்டா. அவனை கூட்டிட்டு போ. ஏ சேகர், நான் ஊருக்கு போறேன்டா. சாந்தியம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஐயரே, நான் ஊருக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சிவாண்ணா எங்கண்ணா போனாரு? உனக்கு தாண்டா ட்ரெஸ் வாங்க போயிருக்கான். எனக்கு ட்ரெஸ் வாங்க போனாரா? நான் துபாய் போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்ரா. கை நீட்டுறா. சிவாண்ணா இங்க இல்லன்னு என்ன அடிக்க போறியா? சரி அடி. இந்த வச்சுக்கோ, இது உனக்கும் உங்க அம்மாக்கும். டெஸ்டா தான் போட்டு தள்ளி இருக்க. நீ ஒரு காரியம் பண்ண. நீ எப்படியோ அந்த பாஜிராவுக்கு எதிரி ஆயிட்ட. அவன் கண்டிப்பா உன்னை சும்மா விட போறதில்ல. அதனால நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்துருங்க. இல்ல சார், இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ அவனோட தம்பியவே போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவன் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுருவான்னு நீ எந்த நம்பிக்கையில் இருக்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களை மாதிரி கூலிக்காரங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கீழே வேலை செய்யறத தவிர வேற எந்த வழியும் இல்லை. ஓ, சார் கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன் சார். ஹலோ, முடிஞ்சுதா? நீங்களும் போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. ஏப்பா லீடரு, பாஜிராவும் அவனோட ஆளுங்களும் ஆல்ரெடியும் ஏரியால போய் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? வேண்டாயா, என் பிள்ளைங்களை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க, விடுங்கய்யா. ஒருத்தரும் தப்பிக்க கூடாது, எல்லாரையும் பிடிக்கடா. கோய் பி பக்தா நாய். குழந்தைங்க ஐயா, உங்க குழந்தைங்க எல்லாம் உயிரோட இருக்கணும்னா நீங்க எல்லாரும் செத்த நாய்ங்க மாதிரி என் காலு கடியில கிடக்கணும். சின்ன பசங்களை எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போட்டு விடு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பாஜிராவை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு. ஆனா இங்க இருக்கிற யாருமே தான் என் பேச்ச கேட்கலையே. சீயா, ஓப்போ நீ போய் சாவு. பாஜிரா என் தலைவன். பாஜிரா வாழ்க. பாஜிரானா கிங்கடா, கிங் ஆஃப் தி கிங் பாஜிரா. பாஜிரானா சும்மா நினைச்சீங்களாடா? என் பேச்ச கேட்கல, அனுபவிங்கடா, நல்லா அனுபவிங்க. பயப்படாத செல்லம், அழாத. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. உள்ள போயிடலாம். அழாத, அழாத. யார எதிர்த்து நிக்கிறீங்க தெரியுமா? பாஜிராடா, பாஜிரா. குடு 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 குடு. அங்க அங்க மூணு குழந்தைங்க ஓடுறாங்க. நீ நீ போய் அவங்கள புடிச்சா. நான் இவனை இங்க கொடுத்துறேன். நீ போ. அழாத, பயப்படாத. அந்த வேன்ல பசங்க ஃபுல் ஆயிடுச்சு. அதான் இந்த வேனுக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆமாண்ணே. இந்த குழந்தைங்க இங்க
எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஏய், யார் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. தூக்குடா எல்லாம். பத்ரா! பத்ரா, 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 பத்ரா! எந்திரா, என்ன பாரு, பத்ரா. சிவா, என்னால ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியல. சிவா, 12 வருஷமா நாம 2 பேரும் ஒன்னாவே இருந்தோம். நம்மள பிரிக்கிறதுக்காகவே கடவுள் எனக்கு சாவ கொடுத்துட்டாரா. ஆனா நான் என்னைக்கும் உன் கூட தானா இருப்பேன். உன் கூடவே தானா இருப்பேன். உன் கூட மட்டும் தானா இருப்பேன். பத்ரா, பத்ரா! பத்ரா! சத்யா! मारो उसे!
ஏய் உதயகுமார், எங்களை மாதிரி கூலி வேலை செய்யறவங்கலாம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கை கட்டி தான் வேலை செய்யணும், உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு நீ சொன்னல. அந்த கரிகாலனை துண்டு துண்டாக்கி இந்த பாஜிராவை சதைச்சி சின்ன பின்னமாக்கி நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன உயிரோட விட்டுரு. என் உயிரை தவிர நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஒரு அடி. ஒரு அடியா? இது போர்ட் ஏரியா. இது எங்க ஜனங்க வாழ்ற இடம். இந்த இடத்துல நாங்க எத்தனையோ வருஷமா கஞ்சி இல்லாம கஷ்டப்பட்டிருக்கோம், துணி இல்லாம அழுதுருக்கோம். கண்ணீரை குடிச்சிட்டு நாங்க வயிற்று பசிய போக்கிட்டு இருந்தோம். அந்த கண்ணீர் இன்னைக்கு கொதிச்சிட்டு இருக்கு. யாராவது வந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. இவன் போனா அவன், அவன் போனா இவன், புருஷன் போனா பொண்டாட்டி, பொண்டாட்டி போனா புருஷனு குறுக்கல எவனாவது வந்துகிட்டே இருந்தீங்க. இனிமே எங்க ஏரியா பக்கம் எவனாவது காலடி எடுத்து வச்சா, ஹே உதயகுமார், எத்தனை தாதா வந்தாலும், ரவுடிங்க வந்தாலும், அடியாளுங்க வந்தாலும், கேங்ஸ்டர்ஸ் வந்தாலும், அரசியல்காரங்க உள்ள வந்தாலும் இல்ல போலீஸ் உள்ள வந்தாலும் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். சமுத்திரத்தை நீங்க தீண்டுனீங்கன்னா அதோட பேரழிவு என்னன்னு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு. ரவுடிங்களுக்கு சல்யூட்டும், தலைவர்களுக்கு வாழ்கின்ற கோஷம் போடுற காலம் இப்ப முடிஞ்சிடுச்சு. அவங்க அடிச்ச அடி வாங்கிக்கிட்டு ரத்தம் ஒழுகுனா அதையும் தொடச்சுக்கிட்டு கோழையா வாழுற உங்களோட கோழத்தனத்துக்கு நீங்க சமாதி கட்டுங்க. இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாரும் தைரியமா வாழணும். இனிமே நீங்க தலைய குனிஞ்சு நடக்கணும்னா அது நிலத்தை பாக்குறதுக்கு மட்டும்தான், கால்ல விழுறதுக்கு இல்ல. நம்ம தப்பு பண்ணா மட்டும்தான். எல்லாருக்கும் பயந்து வாழணும். இந்த தருதலைங்களுக்கு பயந்து வாழாதீங்க. இனிமே சந்தோஷம்லாம் நமக்கு, கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு. இதுக்கப்புறமா விதி நம்மள கஷ்டப்பட வச்சதுன்னா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் செத்துருவேன். உங்களுக்கு கஷ்டம்னு வந்தா உங்க கண்ணீரை துடைக்க கையா இருப்பேன். உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா உங்க கைய வெட்டுற அருவால உங்க கூட இருப்பேன். அம்மா உன்னை பெத்தெடுத்தது அவளை காப்பாத்தணுன்றதுக்காக இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களை மிதிக்கிறவங்கள பந்தாடுறதுக்கு தான். நீ வெறும் சிவாஜி இல்ல, சத்ரபதி சிவாஜி. தொடங்கு ஆட்டத்தை. छत्रपति 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 ஜனங்கள்லாம் சிவாஜியை பார்த்து சத்ரபதி வாழ்க சத்ரபதி வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. கண்ணா, நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ. சார், 15 நாளா ஊரே கலவரமா இருக்கு. பாஜிராவையும் கரிகாலனையும் கொலை பண்ணிருக்காங்க. இதை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? சத்ரபதினு ஒரு புது லீடர் வந்திருக்கானாமே, அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சார், பீகார்ல இருந்து ராஜ்குமார் வராரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க, அவரே உடம்பு சரியில்லாம பேச முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. நீங்க என்ன எழுதுவீங்களோ எழுதிக்கோங்க. அப்படிதானே சார்? ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, சொன்னா கேளுங்க. என்ன பண்றீங்க? பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. இது வேற. அட கடவுளே, அந்த பாஜிரா மேல போனதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு பார்த்தா அவன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட பின் விளைவுகள் இவ்வளவு மோசமா இருக்கும்னு. யோ பெருமாளே. என்ன சார்? 3 மாசத்துக்கு எனக்கு எந்த போன் வந்தாலும் கொடுக்காத ஐயா. மினிஸ்டர் கோமாவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிறியா? இப்பவே வந்துருச்சா? ஹலோ
யாரு? ஓ, சத்ரபதியா? ஆமா சார். மினிஸ்டரா? மினிஸ்டரா? என்னத்த சொல்றது சார்? ஃப்ரண்ட் இன்ஜின் பேக் இன்ஜின் ரெண்டுமே ஜாம் ஆகி போயிடுச்சு சார். சரிங்க சார், சரி. உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு சார். பெருமாள் கண்ணா, என்னையா சொல்ற? சத்ரபதியே இங்க வராராம் சார். சார் 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 எங்க சார் போறீங்க? சார் நில்லுங்க சார். என்ன சார் இதெல்லாம்? நான் யாரு? மினிஸ்டர். மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. அதனால அந்த சத்ரபதிக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல, அதனால நான் அவனை பார்க்க மாட்டேன். போய். ஐயோ சார், சார் மினிஸ்டரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஹை பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட்ல சின்ன பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் HIV டெஸ்ட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அட்டாக் ஆயிருக்கிறதுனால 48 மணி நேரம் எங்களால எதுவும் சொல்ல முடியாது. பாத்தீங்கல்ல, மினிஸ்டரோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு. கேமராமேன் சதீஷ் கூட பிரியா. இனிமே எல்லா பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸும் சின்சியரா நடக்கணும். சின்ன பசங்க கையில ஸ்மக்லிங்கு, இல்லீகல் பிசினஸ் எல்லாம் நடக்கவே கூடாது. இவ்வளவு சின்சியரா வேலை செய்யறதுல எங்களுக்கு என்ன லாபம்? இது வரைக்கும் பாஜிராவுக்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் மாமூல் கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட கஷ்டப்படுறவங்களோட வயித்துல அடிச்சிட்டு இருந்தீங்க. இன்னில இருந்து நீங்க யாருக்கும் மாமூல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க லாபத்தை நீங்க எடுத்துக்கோங்க. லேபருக்கு கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் பாஜிராவ் கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கஷ்டப்படுறவங்க கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட போறேன். என்ன மந்திரி, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? சமூகத்துக்காக சேவை செய்ய வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்கிற வேஷ்டி, அப்புறம் தோல்ல போடுற துண்டு. அது போக போனஸா கையில ஊனி நடக்க ஒரு கோல், ஊருக்கு மத்தியில ஒரு ஸ்டாச்சு. இதை தவிர வேற எதுவுமே இல்லை சிவா. டேய் சத்ரபதி, ஒரே ஒரு கொலைய பண்ணிட்டு இந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டா நீ பெரிய டான்னு நினைச்சுக்காத. இந்த சிம்மாசனத்தை எப்படி பறிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பார், இந்த சாதாரண லேபர்ஸை உன் பக்கம் திருப்பிட்டா நீ என்ன அழிச்சிட முடியும் நினைச்சியா? இந்த சிம்மாசனத்துக்கு தேவை கோட்டு இல்லடா, மனசுல தில்லு வேணும். அந்த தில்லு எனக்கு நிறைய இருக்கு. என்ன உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. என் அண்ணனை கொன்னுட்டு இந்த சிம்மாசனத்துல நீ உட்காந்துட்டல்ல, அதை உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. பார்த்துக்கிட்டே இரு, அதை உன்கிட்ட இருந்து எப்படி பறிக்கிறேன்னு. தேக்கோ, நான் யார் தெரியுமா? ராஜ்குமார், காட்டு ராஜாடா. உன்ன மாதிரி ரவுடிங்களுக்கெல்லாம் கொலை பண்ண மட்டும்தான் தைரியம் இருக்கும். சாக தைரியம் இருக்காது. அதுக்கான தைரியம் இங்க இங்க இருக்கணும். பயத்துல ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சப்பவே நீ பாதி செத்துட்ட. இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வாய மூடிட்டு கிளம்பு, கிளம்புடா. அமெரிக்கால ஒரு கம்பெனில இருந்து ஊறுகாய்க்கு ஆர்டர் வந்து ரொம்ப சந்தோஷம். செஞ்சு கொடுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். வரேம்மா. அசோக், பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கிங் கான்ட்ராக்ட் வாங்க போறேன்னு சொன்னியே, என்னாச்சுப்பா?
ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது, அதை வாங்கி கட்டிடு. என்னால தனியா கஷ்டப்பட முடியலப்பா. உன்னோட சம்பாத்தியமும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். செய்றேன். நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி செய்றேன். அண்ணா ஓடாத, நான் நில்லுனா. இன்னைக்கு மேல கலர் பூசாம விட மாட்டேன். நில்லு, சொன்னா கேளு. அண்ணா அண்ணா நில்லுனா. அண்ணா சொன்னா கேளு. அண்ணா 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. கத்தாத, ஒரு நிமிஷம். நான் விட்டுறேன் ஒரு நிமிஷம். கத்தாத, நான் சொல்றது. அம்மா கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்கண்ணா. எனக்கு வாழ்ற தகுதியே இல்லண்ணா. நான் அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்க வரலண்ணா. நான் அவ காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் இங்க வந்தேன். ஏன் தெரியுமாண்ணா, நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான தப்பால எங்க அம்மா நெஞ்சு வலி வந்து செத்துட்டாங்கண்ணா. எனக்கு மன்னிப்பே கிடையாதுண்ணா. ஆனா எல்லாரும் அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் மொட்டை அடிப்பாங்கண்ணா. ஆனா எனக்கு என்னாச்சு தெரியுமா, நான் மொட்டை அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாவை நான் இழந்துட்டேன். முட்டாள்தனமா, பைத்தியக்காரத்தனமா ரோடா தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்னா, ஒரு நல்ல வேலையில இருக்கணும், இந்த சமூகத்துல கௌரவமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்கண்ணா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுண்ணா. ஆனா ஆனா எனக்கு எனக்கு வாழணும்னு சுத்தமா ஆசையா இல்லைண்ணா. எனக்கு எனக்கு செத்து போயிடணும்னு ஆசையா இருக்குண்ணா. எனக்கு கொன்றுங்கண்ணா. என்ன மன்னிச்சிடு, இப்பெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னண்ணா நீங்க, நான் உங்களை மன்னிக்கிறதா? இல்லண்ணா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுண்ணா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கண்ணா, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இல்ல, நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும்ன்றதுதான் உங்க அம்மாவோட ஆசை. அதை நான் நிறைவேற்றுறேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுனா. அஜய், நம்ம கிட்டே ஏதாவது வேலை செய்யட்டும். சரி. நான் சத்ரபதி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஸ்பாட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை தனியா கூட்டிட்டு வரேன். சரி, இப்ப அவனை போட்டு தள்ளுற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? சான்ஸ் கிடைச்சா நாங்க விட போறோம். துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம். சொல்லு. ஏய் மொட்டை, மிஸ் ஆச்சுன்னா உன் தலை இருக்காது. என் சைடுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். உங்க சைடுல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க, அது போதும். டேய், உனக்கும் அவனுக்கு என்னடா சம்பந்தம்? கத்திக்கும் முடிக்கும் இருக்கிற சம்பந்தம். நிலை நிலை நிலோ நிலை சொல்ல கேளு. நிலை நிலோ நிலை, என்ன விட்டு போகாத. என் உயிரே நீதான். I will you. I am a biggest sadist in the world. என்னாச்சுங்க? அவன் என்ன ரேப் பண்ண பாக்குறான். நீங்க தப்பு பண்றீங்க. என் காதலுக்கு குறுக்க வரீங்க. எனக்கு கோவம் அதிகமாவறதுக்குள்ள ஒழுங்கா அனுப்பிடுங்க. அனுப்ப முடியாது. என்னடா பண்ணுவ? ஏய், அர்ஜென்ட்டா கூட்டிட்டு போய் ரேப் பண்ணணும்டா. ஏண்டா செல்லம், ரேப் பண்றதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? எல்லாரும் என்ன ஒரு பெரிய ரவுடின்னு பெருமையா பேசணும். இந்த உலகமே என்ன சாடிஸ்ட்னு சொல்லணும். அதுக்கு என்ன தயார் பண்ணிக்கணும். அந்த லூசு பையனை கொஞ்சம் கவனிச்சு அனுப்புங்கடா. இங்க பாருடி நீலோ, டைம் இஸ் கோல்ட். டோன்ட் வேஸ்ட் மை டைம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். டேய், அந்த லூசு பையனை தூக்கிட்டு போங்கடா. ஏய் நீலோ, ஐ வில் கம் பேக். டெஃபினெட்லி ஐ வில் ரேப் யூ. டேய் விடுங்கடா, நான் ரேப் பண்ணனும். என்னங்க ஆச்சு? எனக்கு பைத்தியத்தை கண்டா
ரொம்ப பயம். நீங்க புடிச்சுக்கோங்க. ஏய் நீலு நீலு நீலு. ஏய் அஜய். ஏய் சாங்க முடிச்சு ஞாபகம் தான் ஃபோன் பண்ணு. டேய் என்னடா சொல்ற? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுல? சரி வா போலாம். அண்ணா உங்க அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுண்ணா. ஆமாண்ணா. அப்படியா? இதுல அட்ரஸ் இருக்குண்ணா, போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்ண்ணா. சரி வா. போடா போ போ. நீ பார்க்க போறது அம்மாவை இல்ல, மேல இருக்கிற அப்பாவை. டே அசோக், சத்ரபதி எங்கடா? எனக்கு தெரியாதுப்பா. ஃபோன் பண்ணியாடா? இல்லையே. என்னடா வாடா. அரே ससुर के साले मुन्ना भैया, அந்த சத்ரபதி செத்து போயிட்டான்ற நல்ல வார்த்தையை உன் வாயால சீக்கிரம் சொல்லு. ஏண்டா அண்ணன் நீ பேசவே மாட்டேங்கிற? கொன்னதுல ஷாக்காய் நிக்கிறியா? ஹலோ ஹலோ சத்ரபதி. எங்கடா போன இவ்வளவு நேரம்? அசோக் எங்க? அசோக் மேல இருக்கான்டா. டேய் வாடா அண்ணா வா. உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்டா. முன்னாடி ஒரு காலத்துல ஸ்ரீலங்கா, அந்த லங்கைக்குள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மா. அந்த தாயோட வயித்துல பிறந்தது அசோக். நாய் மாதிரி அங்க வாழ்ந்தவன் தான் சிவாஜி. அதிர்ஷ்டம் வந்ததால அந்த நாய் சத்ரபதி ஆயிட்டான். ஆனா அசோக் விதியோட வலையில மாட்டிக்கிட்டு அவன் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
என் தம்பியா? யாரா யாரா உன் தம்பி? என் அப்பனுக்கு மட்டும்தான் நீ பிறந்திருக்க, எங்க அம்மாவுக்கு இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னை கொன்னுடலாங்கிற அளவுக்கு கோபம். அதனாலதான் நான் நீ செத்து போயிட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொன்ன. இந்த தடவை ஓ சாவ பொய்யாக்க கூடாதுன்னு தான் ராஜ்குமார் கூட கூட்டு சேர்ந்தேன். ஆனா இந்த வாட்டி மிஸ் ஆயிட்ட. அசோக், என் மேல கோபம் இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அம்மா எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. ஒரே ஒரு தடவை நான் அம்மாவை பாத்துக்கிறேன்டா, ப்ளீஸ். அம்மா வேணுமாடா உனக்கு? அம்மா வேணுமா? டேய், நீ எனக்கு அம்மாவை பார்க்க மாட்ட, நான் பார்க்கவும் விட மாட்டேன். நான் உன்னை கொன்னுட்டா உன்னோட ஆளுங்க நான் எங்க இருந்தாலும் தேடி வந்து என்ன கொன்னுடுவானுங்க. இல்ல இல்லடா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஒரே ஒரு முறை அம்மாவை மட்டும் காட்டுடா. அம்மா? அம்மா வேணுமா உனக்கு? இரு காட்டுறேன். ஹலோ, நான் தாமா அசோக். அதாம்மா, நான் சத்ரபதின்ற ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கறேன்னு சொன்னேன்ல, அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாமா. அத நான் பாத்துட்டேன்னு என்னைய கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். எங்க அவன் என்ன கொலை பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா, ரொம்ப பயமா இருக்கு. சத்ரபதி, என்னது பண்ணிடாத கேக்குறேன், ப்ளீஸ் சத்ரபதி. சத்ரபதி, அம்மா! அசோக்! அசோக்! என்ன நானே சுட்டுக்கிட்டு சாகிறதுக்கு என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஷூட் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணிருக்க. இதெல்லாம் நான் பண்ண நாடகம்னு நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்க அம்மா உன் பேச்ச தான் நம்புவாங்க. அவங்க வயித்துல பிறந்த என்னை விட உன் மேலதான் அவங்க நம்பிக்கை அதிகமா வச்சிருக்காங்க. ஆனா அதை கேட்டு தாங்கிக்கிற சக்தி அம்மாவுக்கு இருக்கா? ஏற்கனவே ஒரு பையன் செத்து போயிட்டான்னு 15 வருஷமா செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பையனும் ஒரு கேவலமானவன்னு தெரிஞ்சா இருக்கிற உயிரும் பயமா இருக்கா? இப்ப என்ன பண்ண போற? உண்மையை சொல்லி அம்மாவை சாகடிக்க போறியா, இல்ல நிரந்தரமா தூரமா போய் அம்மாவை வாழ வைக்க போறியா? என்னடா பண்ண போற? டேய், நீ சத்ரபதினா நான் சத்திரிகளுக்கே அதிபதியான அசோகண்டா. அசோக், அசோக் என்ன பாரு. அசோக்! அஜய், அஜய், அஜய்! நத்திங் டு வரி. அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, சரியாயிடும். ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாரு. இப்ப அம்மா இங்க வருவாங்க. அசோக் சுட்டது நீ தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உன் மேல கோவமா இருப்பாங்க. வந்துடுற போயிடலாம் மச்சான். எங்க பாருங்கம்மா, அவன் தான் சத்ரபதி. ஜனங்கள்லாம் சத்ரபதின்னு கூப்பிடுறது உன்னதானா? அந்த பேரோட அர்த்தம் தெரியுமா உனக்கு?
மத்தவங்களுக்காக தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ண ஒரு மா வீரன் தான் சத்ரபதி. உன்ன மாதிரி ஆள் இல்ல. ஆமா, உனக்கு அம்மா இருக்காங்களா? அது போகட்டும், தன்னோட உயிரையே பணையம் வச்சு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு உயிரை கொடுத்திருக்காளே, அந்த தாயை மறந்துட்டியா? உன்ன மாதிரியே அவனுக்கும் ஒரு தாய் இருப்பாங்கன்னு தெரியலையாடா உனக்கு? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? தப்பான வழியில போன உனக்கு புத்திமதி சொன்னவனுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? சொல்லு. இங்க பாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்க. இந்த ஜனங்கோ போலீஸ் உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கலாம், ஆனா கடவுள் இருக்காரு. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மாவே விடாது. இது இந்த தாயோட சாபம். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ. இன்னைக்கு ஃப்ளைட்ல அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன்ல, டைம் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாக்கு சொல்லாதம்மா, இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பேன். கொடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டேன். வாயா. செய்ய முடியலன்னா எதுக்காக அட்வான்ஸ் வாங்கணும்? அம்மா எப்படி இருக்காங்கடா? பரவாயில்லடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிடலாமா? வேண்டாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒருத்தரே பண்ண போறியா? ஆமா. யாருமா நீ? நான் தான் இதெல்லாம் பண்ணேன். நான் அப்பளம் விற்கலான்னு வந்தேன். வெளியில பார்க்கும்போது இதெல்லாம் சிதறி கிடந்தது. சும்மா வேஸ்டா போகுதுன்னு ஊறுகாய் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? அம்மாவோட வாழ்க்கை மாறணும். இனிமே அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அப்படின்னா அசோக்க வர வச்சு எவ்வளவு பணம் வேணா கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? அவ என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டான். இப்போ நாம என்ன பண்றது? மினிஸ்டர் மாமனார்னா எனக்கு என்னையா? என்ன குழந்தைங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற? உன்ன மாதிரி ஆளுங்களை என் சர்வீஸில் 1000 பேரை பார்த்துருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணோன்னு எனக்கு நல்லா தெரியும். வையா போன என்னையா ஏதோ சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன பிரச்சனை? சிட்டிக்குள்ள பிரிட்ஜ் கட்டுறதுக்காக 50 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு. அந்த கான்ட்ராக்டை எங்க ஆளு அசோக்குக்கு தான் கொடுக்கணும். மற்ற கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறது சத்ரபதி பார்த்துப்பான். மேல இருந்து ப்ரெஷர் வந்து அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிரிட்ஜ் குவாலிட்டி, ஷூரிட்டி எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அசோக்குக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா கிடைக்கணும். ஓகே, ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. அதையும் அவனையே பண்ண சொல்லு. ஆபீசர்னா கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்ல. அதான் கொடுத்துருல.
பாத்துக்கிறேன் போ. சத்ரபதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏய், யாரை பத்தி தெரிஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சார், நீங்க இந்த ஊருக்கு புதுசு. அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. கரிகாலம் பாஜிராங்கிற பெரிய 2 ரவடிகளை போட்டு தள்ளிட்டு சத்ரபதி ஆயிட்டாரு சார். சார், சைன் போடுங்க சார். நம்ம ஊரே நாசமாயிட்டு இருக்கு. அவன் வந்து மிரட்டி சைனை வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இங்க ஒண்ணு. இன்னும் எவ்வளவு இருக்கு சார்? இதோ முடிய போகுது சார். என்ன, என் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை சார். இந்தாங்க. ஓகே. என்ன என்ன இது? ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, டீடைல்ஸ் இல்ல, எதுவுமே இல்லாம ஹாஸ்பிடல் கட்டறதுக்கு பெர்மிஷன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஃபைலுக்கு நான் சைன் பண்றதெல்லாம் இம்பாசிபிள். ஆம்பளனா இவன மாதிரி இருக்கனா? இங்க பாரியா, தனலட்சுமி உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆசைப்படுறா. இந்த மாதிரி டைம்ல யோசிச்சுட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். மினிஸ்டர் தனியா நின்னுட்டு இருக்காரு. நீ போய் கிளியரா டீல் பண்ணு போ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், நீங்க இவ்வளவு பெரிய மினிஸ்டர், என்ன மாதிரி ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்றீங்கன்னா நம்பவே முடியல சார். என் மேல அப்படி என்ன சார் நம்பிக்கை இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு? என்ன நம்பிக்கையா? அந்த சத்ரபதியே எதிர்த்து நின்ன வீரன் நீ. இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது, பேரு மட்டும் உன்னோடது. வர்ற லாபத்துல 50-50. ஓகே? ஓகே சார். நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நாளைக்கு ஒரு வேளை சத்ரபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, நானு இந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்க மாட்டேன். ரிஸ்க் ஏதாவது வந்தா நீ தான் சமாளிக்கணும். என் பேரை சொன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாம அப்படியே ஓடி போயிடுவான் சார். நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ஆமா, அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதை நான் கேட்கல சார். நம்ம பசங்களுக்கு தான் இந்த சந்தேகம் வந்திருக்கு. டேய், உங்களுக்கு எதுக்குடா இதெல்லாம்? பேசாம இருக்கடான்னு சொல்லிட்டேன். அப்ப நான் வரேன் சார். வா அசோக், உட்காரு. Babe, this is the invitation for my house warming. இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ். இது என்னோட புது வீட்டோட கிரக பிரவேசத்தோட இன்விடேஷன்டா. நோ 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 என்ட்ரி ப்ளீஸ். ஒரு மனுஷன் ஒண்ணு மாதிரி கொலை பண்ணி மாஃபியா பண்ணி மேல வரக்கூடாது. என்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு மேல வரணும். இத சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேனே தவிர ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு இல்ல. என்ன சொன்ன? என்னோட அம்மாவை நீ மகாராணி மாதிரி பாத்துப்பியா? இப்போ அவ முகத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். அம்மா பக்கத்துலன்னா ரொம்ப தூரத்துல நீ. ஒரு மகனா வீட்டுக்குள்ளன்னா ஒரு நாய் மாதிரி வீட்டு வாசல்ல நீ.
இனிமே இந்த ஜென்மத்துல நீ அம்மா பக்கத்துல வரவே முடியாது. இப்படியோ இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்டா. ஒரே ஒரு தடவை நான் அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேனே. நோ சான்ஸ், நோ வே. யூ ஜஸ்ட் கெட் அவுட். நான் புலியை பிடிக்கிறதுக்காக அந்த மாஸ்டர் பிளான் போட்டேன். ஆனா இந்த குள்ளநரி உள்ள வந்துருச்சு. நம்ம கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சே ஆகணும். இனிமே அவன் உயிரோட இருக்க கூடாது. சொன்னா என்ன பண்ணும்? அதான் எனக்கும் புரியல. அந்த சத்திரபதி அந்த மொட்டை எனக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்து அவனை கோடீஸ்வரன் ஆக்கிட்டான். ஒரு விஷயம் புரியல. அந்த சத்திரபதிக்கும் அந்த மொட்டை எனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தான் சொன்னானேண்ணா, கத்திக்கு முடிக்க இருக்கிற சம்பந்தம்னு. நாளைக்கு விடிகிறதுக்குள்ள அந்த மொட்டை எனக்கும் சத்திரபதிக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். போங்கடா. உங்க எல்லாருக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக என்னோட உயிரியை நான் கொடுப்பேன். ராஜ்குமார் மட்டும் இல்ல, இந்த மொத்த ஸ்டேட்டை ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க முடியாது. நீங்க எல்லாரும் போய் டெண்டர் போடுங்க. நீ ஜெயிச்சிட்ட சத்திரபதி. நான் உன்னோட தைரியத்தை பார்த்து தலை வணங்குறேன். எவனோ ஒரு நம்பிக்கை துரோகி குள்ளநரி உன்னை வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்திட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். என்னால தாங்க முடியல. அவனை போட்டு தள்ளணும்னு என் மனசு கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவனை தூக்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டேன். அம்மாவும் புள்ளையும் குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரியா 11 மணிக்கு பாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அரே சாலே, நான் காட்டு ராஜாடா. வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிட்டா நேரம் பார்த்து பாய்வண்டா. பின் வாங்கவே மாட்டேன். சத்ரபதி, குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில் நான் சொன்னேன். ஐயோ, அது திருநீருமலை பெருமாள் கோயில். அம்மா பாத்தியாடா? எங்க இல்லடா. குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில், திருநீருமலை பெருமாள் கோயில். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன்ரா, கன்ஃபியூஷன். அது பெசநகர் அஷ்டலட்சுமி கோயில். இப்ப கரெக்டான இடம் வந்திருக்க. பக்கத்துல இருக்கிற ஒயிட் ஹவுஸ் வந்துரு. வாடா வா. இப்போ உன் அம்மாவும் தம்பியும் என்னோட கஸ்டடியில இருக்காங்க. நீ தைரியமானவன் தானே? முடிஞ்சா காப்பாத்திக்கோ. ஏ ராஜ்குமார், ஊர் விட்டு ஊர் ஓடி வந்த மலை மாடுடா நீ. உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது இந்த மண்ணு தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டானா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஓ, சத்ரபதி. என்னடா மகாராஜா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்காரு? சொந்த வீடு, ஏகப்பட்ட சொத்து, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க. இது போதாதா? அந்த ராஜ்குமாரோட சவகாசம் எதுக்குடா? ஏன் நீ அவன் முன்னாடி கை கட்டிட்டு நிக்க வேண்டியதாயிடுச்சா? நில்லு, எனக்கு என்ன? ஏய், என்ன பத்தி யோசிக்கல, ஜனங்களை பத்தி யோசிக்கிறேன். அவங்கள இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அவன் மறுபடியும் உள்ள வந்துட்டானா ஜனங்க செத்து போயிருவாங்க. சாகட்டும், அந்த ஜனங்களுக்குள்ள நான் இல்லையே. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அம்மாவை சாதகமா வச்சுட்டு
அவன் உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கான். நீ அவன் சொல்றதை கேட்டனா அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். அம்மாவை அவன் கொன்றுவான்டா. கொல்லட்டும். சாக போறது உங்க அம்மா இல்லையே, அவ ஏன் அம்மா. அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டிராமாவே. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டேய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரி. ஐயோ, வீடை சுத்தி சிசிடிவி கேமரா வைங்க. 24 ஹவர்ஸும் செக்யூரிட்டி இருக்கணும். டேய், என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ தெரியும், எம்பியும் தெரியும், சென்ட்ரல் மினிஸ்டரும் தெரியும், அப்புறம் கவர்னர் கூட. எனக்கு இது மட்டும்தான் தெரியும். அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். போடா, போய் அம்மாட்ட பேசு. இல்ல வேண்டாம்டா, அம்மாவுக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவங்க என் கூட தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அம்மா, நீங்க எப்படி இங்க? என் விஷயத்தை விடு, நீ எப்படிம்மா இங்க வந்த? அந்த சத்ரபதி என்னோட அப்பள கம்பெனிய அவன் பேருக்கு மாத்திக்கணும்னு பிளான் பண்ணிருக்காமா. நான் ஒத்துக்கலன்னு என்னை இழுத்துட்டு வந்து 3 நாளா சாப்பாடு தண்ணி கூட கொடுக்கவே இல்லம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ பாவம், எல்லாம் இங்க ரெடியா இருக்குமா, சாப்பிடுமா. ஐயோ, இவங்களெல்லாம் நம்ப முடியாதும்மா. செத்தா ஒரு தொல்லை விட்டுச்சுன்னு அதுல விஷத்தை கலந்திருப்பாங்க. எதுவும் கலந்திருக்க மாட்டாங்கம்மா, நீ சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். சந்தேகப்படாத, நான் முதல்ல சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. எதுவும் கலக்கலம்மா, நல்லா இருக்கு, சாப்பிடு. அந்த ரசத்துல போட்டிருந்தா இல்ல, அந்த டால்ல இதுலயும் கலக்கலம்மா. அந்த புலாவ்ல, பொரியல்ல, தயிர் சாதத்துல, அந்த பாயசத்துல போட்டிருந்தா. போதுமா? இந்த சத்ரபதியை பெத்த தாய் ரொம்ப நல்லா இருக்கணும். எதிரியா இருந்தாலும் நல்ல சாப்பாடு போடுறான். உன் சந்தேகம் தீக்க நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேம்மா. நம்ம இந்த மாதிரி பண்றதாமா கரெக்ட். நாம எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம சாப்பிட்டு ஜாலியா இருந்தா அவன் நம்மள எதுவும் பண்ணாம விட்டுருவான். என்ன சொல்றீங்க? கொடுங்க. பரவாயில்ல விடுமா. பரவாயில்ல, கொடுங்கம்மா. யாராவது ஒரு இடம் எடுத்து வச்சீங்க, இந்த பில்டிங்கே வெடிச்சு செதறிடும். கூப்பிடுற உன் சத்திரபதிய. அம்மா எங்கடா? அம்மா கார்ல இருக்காங்க. சரி வா போலாம். இதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எல்லாரும் மொத்தமா காலி ஆடுவீங்க. சாவ பார்த்து நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். அது சரி, இவன் எப்படி இங்க வந்தா? ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போங்க. அந்த கார் இந்த சிட்டியை தாண்டவே கூடாது, புரியுதா? போங்க.
நம்ம உயிரை பணைய வச்சாவது அம்மாவை அந்த சத்திரபதி கிட்ட இருந்து காப்பாத்து. சரிங்கண்ணா. வாங்கம்மா. ஓமா. ஓ தேங்க்யூ பிரதர். சரியான நேரத்துக்கு வந்து நீ எங்களை காப்பாத்திட்ட. ஏய், ஃபேக்டரியில எல்லா மூலையும் கவர் பண்ணுங்க, எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க. அதையும் மீறி உள்ள வந்துட்டா போட்டு தள்ளிருங்க. போங்க. பாத்தீங்களாண்ணா, குள்ள நரி மாதிரி ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்கறோம். குள்ள நரி மாதிரி இல்லடா, புலி. வேட்டையாடுற புலி மாதிரி மறைஞ்சு நின்னு தாக்குறான். காட்டுல புலிய பிடிக்கணும்னா அதுக்கேத்த இறைய பலி கொடுக்கணும். அந்த ரத்த வாசனைக்கு புலி வெளியே வந்துரும். அப்போ குறி வச்சு பிடிச்சிடணும். பிடிச்சு துண்டு துண்டா வெட்டி போடணும். ஆமா ஆமா கரெக்ட். அப்படிதான் சாவணும். அவனை விட்டுறாதீங்க. ஆமா, அந்த பல்லின்னு சொன்னீங்களே எற, யார் அந்த எற? நீதாண்டா அந்த எற. டேய் ராஜ்குமார், என்ன இது? நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் தானே? என் அப்பனுக்கு பிறந்தவனடா நீ. பரதேசி நாயே, நீ ஒரு கிரிமினல்டா. அந்த சத்திரபதி உனக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்து உன்னை கோடீஸ்வரன் ஆக்கனா. எதுக்காக அவன் உனக்கு உதவி செய்யறான்னு தேடினப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது உனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு. இல்லனா நான் ஏன்டா உங்களை தூக்கிட்டு வரேன்? நீ என்ன கலெக்டரா இல்ல உங்க அம்மா தான் மினிஸ்டராடா? ஏய், இழுத்து கட்டுங்கடா. இப்ப வருமா பாடுற அந்த சத்திரபதி. ஏய், கொல்லுங்கடா. அசோக், அசோக். என் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல அவனை போய் காப்பாத்துங்க. நீங்க இங்கே இருங்கம்மா, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். டேய் வாடா.
என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத. அசோக், அசோக், அசோக். நாங்க உனக்கு என்னையா அநியாயம் பண்ணோம்? என் பையனை சாகடிக்கணும்னு எதுக்காக இப்படி துடியா துடிக்கிற? அசோக், இது என் புள்ள சிவாவோடது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவன் கழுத்துல இதை போட்டு விட்டேன். இது இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்லு, இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவங்கிட்ட இருந்து திருடினியா? பொய் சொல்றியாடா? திருநல்ல சொல்லுடா, சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணா ஒரு பேச்சு, சத்தியம் பண்ணலனா ஒரு பேச்சு. நான் பேச மாட்டேமா? அம்மா, சிவா, சத்தியம் பண்ணா ஒரு பேச்சு, சத்தியம் பண்ணலனா ஒரு பேச்சு. நான் என்னைக்கும் பேச மாட்டேமா? சிவா, சிவா, கண்ணா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் கையாலேயே நான் உன்னை சுட்டுட்டேனடா. இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாசமா போன்னு உன்னை சபிச்சுட்டேனேப்பா. நான் ஒரு பாவிடா. இல்லப்பா, நீ வாழணும். நீ இல்லனா இந்த அம்மா உயிரோட இருக்கவே மாட்டேன். எந்திரிச்சு வாப்பா, வா. அம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா. ஒரே ஒரு முறை உங்க மடியில படுக்கணும்னு எனக்கு விடுங்க, என்ன சத்ரபதி, நீ எல்லாம் என்னடா சத்ரபதி? இப்படி இருக்கணும்டா. சத்ரபதினா இப்படி இருக்கணும். ராஜ்குமாரா, காட்டு ராஜாடா. இப்பவே விட்டு ஒரு அடியில முடிச்சிடுறேன். லேட்டானா கொல்லி வைக்கிறதுக்கு உடம்புல ஒரு பீஸ் கூட இருக்காது. ஒரே அடியில சாகடிச்சிருவியா? ஏன் உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கிருவியா? டேய், சாவுடா. எந்திரம் மேல. என்ன டயர்ட் ஆயிட்டியா? எழுந்திருக்கிறது கூட சக்தி இல்லையா? உங்க அம்மாவை அடிச்சா எழுந்திருப்பியா? அப்ப எழுந்திரு. संधर्ष प्रलय रथ छत्रपति मच्छंकिन समुज्जत किरण विजिज्जिमणि खनि छत्रपति तच्छब्द षडुधर्तिं किरण छत्रपति उद्दीवाय संभाव्य वर स्वच्छंद
गुणधी घंटारवदुषित छत्रपति संगस्वजन विद्रोहि विद्वंसगतमति छत्रपति आशस्त्राण दुष्टद्युम शास्त्र स्तोत्रे वेदे देवस्वापति शिक्षास्मृति शिवं शिवनं शिवं शिवनं शिवं शिवनं अग्निस्खलन संदर्भ वर्ग प्रलय रथ छत्रपति मध्यन्दिन समुद्यत किरण विद्युद्धिमणि घड़ि छत्रपति तच्चम तजनु तद्दिंदिरण धीम धीम कपिट नट छत्रपति पूर्वी वलय संभाव्य वर स्वच्छंद गुणधी